வணக்கம் நண்பர்களே. என்னுடைய நண்பர்கள் ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கிற ஸ்டேஷனில் பாத்ரூம்லாம் பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அப்பீல் ஒன்று கொடுத்தாங்க ரயில்வே அத்தாரிட்டிக்கு. அந்த ரயில்வேலாம் நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அப்பீல் ஒன்று கொடுத்தாங்க. அவங்க அது கவனிக்கவே இல்லை, பூட்டியே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் தீர்ப்பில் பாத்ரூமை திறக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்ரூம் திறக்காமல் இருந்தது. அப்புறம் கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டாங்க. அப்புறம் இரண்டாவது கண்டெம்ட் பெட்டிஷனில் பாத்ரூம் திறந்தாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பழையபடி கோர்ட்லாம் கவனிக்காத இருக்கும்போது மூடிட்டாங்க. ஒரு பாத்ரூமுக்கே இந்த பாடு. அப்போது தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் பிற அரசுகள்லையும் சரி, நம்ம ஒரு பின்தங்கிய நாடாக இருக்கிறதுக்கு காரணம் அரசுகள் தான். சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் மக்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க, சமூகம் உழைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அவங்கள வளர விடாமல் பண்ணது அரசின் பொருளாதார கொள்கைகள், அரசு இயந்திரத்தின் திறனின்மை. முதல்வர் ஸ்டாலின் கஷ்டப்பட்டு மாதிரி பள்ளிகள்லாம், அரசு பள்ளிகள்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் கவனிக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதே மாதிரி பிரதமர் மோடி வந்தே பாரத் ட்ரெயின்லலாம் முனைப்பாக பார்த்து அதை சரியாக பண்ணணும்னு சொல்லிலாம் பண்ணாங்க. அவங்க கவனிக்கிற வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்லாம் நல்லா ஒர்க் ஆகும். அவங்க கொஞ்சம் கண்ணை திருப்பினோன்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் ஆகாது. அரசு இயந்திரம் 19ஆம் நூற்றாண்டிலே இருக்கு. இன்னமும் அரசு விதிகளை கொடுமையா மதிக்கிறது அரசே தான். அரசு ஊழியர்களே தான் அரசு விதிகளை வயலேட் பண்றது எல்லாமே. நீ கூட பார்த்தா ஈசிஆர்ல போயிட்டு இருக்கும்போது ரெகுலரா விழுப்புரம் போற அரசு பேருந்துகள் சிவப்பு விளக்கு தவறாக கிராஸ் பண்ணி போகுது, பயங்கர ஆபத்தான முறையில் போகுது. அதெல்லாம் அரசு ஊழியர்களே தான் பண்றாங்க. பதவிக்கு வந்த பிறகு தமிழக அரசுல எவ்வளவு சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின். சென்னையில் ஃபேன்பெட்டில் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக்கை ஒழின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் அந்த ஃபேன்பெட் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நான் போய் ஒரு நாள் சர்வே பண்ணேன். அங்கே பிளாஸ்டிக் ரெகுலராக அங்கே உள்ள கடைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஏன் பிளாஸ்டிக் ஒழிப்புங்கிறது இப்போ வெளிப்புறத்துலேயே எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்மளுக்கு நல்லா தெரியும். அது ஒரு தடவை அதை பற்றி பேசிட்டு அப்படியே விட்டாங்க. அந்த கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் பிளாஸ்டிக் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. தனித்தனியான குப்பை தொட்டிகள் எதுவுமே இல்லை. என்னுடைய அறிவுரை எல்லாம் இனிமேல் சமூகத்தை பற்றி பேசாதீங்க. சமூகத்தை சீர்திருத்தத்தை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் முதல்ல அரசு இயந்திரத்தை 21ஆம் நூற்றாண்டு கொண்டு வாங்க. இல்லாட்டி இந்திய தமிழகம் வளர்ந்த ஒரு மாநிலமாக மாறுறதுக்கு முடியவே முடியாது. நம்மளை பின்ன இழுக்கிறதே இந்த அரசு இயந்திரம் தான்.